உண்மையிலே கர்ணன் அர்ஜுன் தான் கொண்டாரு நினைக்கிறீங்களா? கர்ணன் இறந்த உடனே கர்ணன் என்னோட அண்ணன் தெரிஞ்ச உடனே என் கையால செய்ய வச்சிட்டீங்களே மாதவா அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு. என்னமோ நீ தான் கொண்டு நினைச்சுக்காது, ஏற்கனவே 6 தடவை செத்தோட தான் நீ கொண்டு இருக்குன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. காட்டுல ஒரு தடவை கர்ணனோட அம்பு காட்டுல உள்ள ராமனோட கன்றை கொன்றதால இதே போல நீயும் ஒரு நாள் கொல்லப்படுவன்னு சாபத்தை கொடுக்குறான். ராமனன் போய் சொல்லி பரசுராமன்ட்ட வித்தை கத்துக்கிட்ட, முக்கியமான நேரத்துல நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மறந்து போகணும்னு பரசுராமன் சாபத்தை கொடுக்குறாரு. ஒரு சின்ன பிள்ளை நெய்யை மணல கொட்டினதுனால அந்த நெய்யை அவரோட பலத்தை பயன்படுத்தி பிரிச்சு கொடுக்கணும். ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன இவ்வளவு துன்புறுத்துறிய பூமி தேவி தக்க சமயத்துல தேர் சக்கரம் மண்ணில் பதையும் அப்படின்னு சாபத்தை கவாச குண்டலம் இருக்கிற வரை கர்ணன் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு இந்திரன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாரு. எல்லாத்துக்கும் மேல கும்பி தேவி ஒரு தடவை தான் நீ நாகாசத்தை பயன்படுத்தணும், மீதி 4 பசங்களை கொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாங்க. தேர் சக்கரம் மண்ணில் பதவி தேரொட்டியான சல்லியன் இதெல்லாம் நான் பண்ண முடியாது, இது ஏன் வேலை இல்ல, இதெல்லாம் ஏன் வேலை இல்லைன்னு அப்படின்னு அவனு கிளம்பி போயிடுறான். இப்படி எல்லாருமே கொண்டு ஒருத்தர் தான் நீ கொண்டு இருக்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. கர்ணன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கர்ணன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.